தோறும் திருத்தலம் ராமநாதபுர நகரில் அருள்பாலித்து வரும் கூறுச்சாத்தாயனார் திருக்கோயிலாகும். அத்திருத்தலத்தின் வரலாறையும் பார்ப்போமாக. அந்த கோயிலில் உள்ள தெய்வங்களை தரிசித்து அதனுடைய ஸ்தல வரலாற்றை பார்ப்போமாக. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. கோயிலுக்கு உள்ளே செல்வோமாக. அதனைத் தொடர்ந்து அதன் வரலாற்றை பார்ப்போமாக. இந்த திருக்கோயில் பரமக்குடியிலிருந்து ராமநாதபுரம் செல்லும் சாலையில் அமைந்திருக்கிறது. இது ராமநாதபுர நகர் எல்லை ஆரம்ப பகுதியாகும். இது அனைத்து மக்களும் வணங்கும் எல்லை தெய்வமாகவும் வணங்கப்பட்டு வருகிறது. இது ராமநாதபுர நகரின் கிராம தேவதையாகவும் வணங்கப்பட்டு வருகிறது. நீண்ட வரலாறும் நிலைத்த சரித்திரமும் உள்ள திருத்தலமாகும். இது 500 ஆண்டுகளுக்கு உட்பட்ட திருக்கோயிலாகும். திருக்கோயிலை ராமர் வம்சாவளி வந்த சேதுபதி மன்னர்களாலும் மிகவும் இது வணங்கப்பட்டு வருகிறது. ராமநாத சுவாமிக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு திருப்பணியாற்றி தொண்டாற்றி வணங்கி வருகிறார்களோ அதே போன்று இந்த திருக்கோயிலை வணங்கி வருகிறார்கள். இது முக்கியமாக கருதப்படுகிறது. அனைத்து மக்களின் குலதெய்வமாகவும் வணங்கப்பட்டு வருகிறது. இங்கே வைக்கப்படும் கோரிக்கைகள் குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு அவர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து காத்து வருகிறார் ஐயன் கூறுச்சாத்தாயனார். நினைத்த காரியங்கள் கைகூடும், நினைத்த கோரிக்கைகள் நிறைவேறும், மனக்கவலைகள் தீரும், நல்லதொரு வாழ்க்கை அமையும். ஆதலால் வெளிப்புற மக்களும் வந்து வணங்கி செல்கிறார்கள். இந்த கோயிலின்
இந்த கோயில் 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட திருக்கோயிலாகும். இங்கு சாத்தரச தேவர் கூறுநாச்சியார் முக்தியடைந்த ஸ்தலமாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. அதன் பெயரில் விளங்கி வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. சாத்தரச தேவர் சிவகங்கையிலிருந்து இளையாங்குடி வரையில் உள்ள பகுதிகளை குறுநில மன்னராக ஆண்டு வந்துள்ளார். அவருடைய மனைவியே கூறுநாச்சியார் ஆவார். இவர் பெயரில் இன்னும் சாத்தரசங்கோட்டை என்னும் ஊர் விளங்கி வருகிறது. அங்கே அரண்மனை கோட்டை அமைத்து ஆண்டு வந்துள்ளார். மக்களின் அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்து சிறப்பான ஆட்சி செய்து வந்திருக்கிறார். குறிப்பிடத்தக்கது. இது செய்வழி செய்திகளாக சொல்லப்பட்டு வருகிறது. எங்களுடைய இந்த குலதெய்வம் வழிபடுவர்களின் மூதாதையர்கள் வழியாக செய்வழியாக கேட்கப்பட்ட விஷயங்களாகும். இந்த ஸ்தலம் சுரிமுத்தையனார், சபரிமலை தர்மசாஸ்தா ஸ்தலங்கள் போன்று மிகவும் அருள்பெற்ற ஸ்தலமாகும். இவைகளுக்கு ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஸ்தலமாகும். ஸ்தலத்துக்கு அனைவரும் வந்து குறிச்சாத்த ஐயனாரின் அருளை பெற்று நீண்ட வாழ்வு, நீண்ட ஆயுள், நிலையான செல்வம், நிலையான புகழ், நிலையான கீர்த்தி புகழ் அனைத்து செல்வங்களும் பெற்று இன்பமே சூழ்ந்து இன்புற்று வாழ எல்லாம் அல்ல குறிச்சத்த ஐயனை தரிசித்து எல்லோரும் நலம் பெற, வளம் பெற, பலம் பெற வாழ்த்துகிறேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஹரி ஓம். திருச்சிற்றம்பலம்.